வணக்கம் மாஸ்டர் நேயர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போது தமிழ் புத்தாண்டு சித்திரை ஆரம்பத்தை பார்க்க போறோம். சித்திரை இந்த வருஷம் புத்தாண்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்தினுடைய கடைசி பகுதியில ஆரம்பிக்குது. இந்த சதய நட்சத்திரம்ங்கிறது ஒரு புரட்சி, மாற்றங்கள், புதுமையை தேடக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தினுடைய கடைசி பகுதியில ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நாம பார்க்க போறோம். இந்த சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரகசிய சக்தி, புதுமை, அறிவியல், ரகசிய அறிவுல மாற்று சிந்தனைகளை கொஞ்சம் வளர்ச்சியும் மேன்மையும் கொடுக்கக்கூடியது. அதே போல கூட்டமைப்பு, பெரிய மனிதர்கள் அல்லது சமூக வட்டங்கள் பெரிய அளவுல திடீர் முன்னேற்றங்களையும் பெரிய மாற்றங்களையும் உண்டாக்கக்கூடிய அமைப்பு கொண்டது சதய நட்சத்திரம். 3, 4ஆம் பாதம் கடைசியில வரக்கூடிய இந்த புத்தாண்டு. அதே மாதிரி இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் மன அமைதி குறையும். மக்களுக்கிட்ட மன அமைதிங்கிறது கொஞ்சம் குறையும். அதே நேரத்துல குழப்பமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும். மறைமுக எதிரிகளை உண்டாக்கக்கூடிய அம்சத்தையும் கொடுக்கும். ராகு நட்சத்திரத்துல ஒரு புது வருஷம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வெளியில ஒரு பெரிய அளவுல மாற்றத்தையும் திருப்பங்களையும் கொடுக்கக்கூடிய, அதே நேரத்துல உள்ளுக்குள்ள ஒரு மனக்குழப்பத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை கொண்டது. இதுல இந்த கிருஷ்ணபக்ஷ துவாதிசி தேய்பிரை 12ஆம் நாள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிடிவுக்கு உங்கள இருந்து விடுதலை ஆகுது. அதுக்கான தீர்வையும் அது கடந்த கால செயல்பாட்டுகளுக்கான ஒரு தாக்கத்தையும் செய்யக்கூடிய ஒன்று. பழைய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். கடன் அல்லது பாதகங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல ஆன்மீகம், தெய்வ நம்பிக்கை அல்லது மேன்மையான குணங்கள், கருணை, இரக்கம் அப்படிங்கிற அமைப்புகள்ல கொஞ்சம் முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே நேரத்துல இதனுடைய பாதகம் அப்படின்னு பார்க்கும்போது எனர்ஜி, ஆற்றல் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். உடல் சோர்வு, மனச்சோர்வுகள் அதிகமா வரக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும். இதனால முடிவுகள் எடுக்கிறதுல தாமதத்தையும் உண்டாகக்கூடியது இந்த துவாதிசி திதி. இந்த திதியில ஆரம்பிக்கக்கூடிய இந்த வருஷம் அப்படிங்கிறது பழைய செயல்கள் முடிந்து புதிய பாதையை உருவாக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். இந்த அமைப்புல சூரியன் மேச ராசியில உருவாக்கக்கூடிய அந்த அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா புதிய தொடக்கத்தை, வேகத்தமான தொடக்கத்தையும், ஆட்சி, அதிகாரம், தலைமைக்குழும், தலைமைத்தன்மை இதையெல்லாம் மேம்படுத்தக்கூடியதாகவும், தன்னம்பிக்கை, தைரியம் இதையெல்லாம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதே நேரத்துல அதிகார பகிர்வு, அதிகார போட்டிகள் அப்படிங்கிறது ஒரு தாக்கத்தை உண்டாகக்கூடியதாக இருக்கும். வேகமான முடிவுகள், வேகமான பேச்சுக்கள் சில நேரங்கள்ல தவறாகவும் சண்டை சச்சரவுகளையும் உண்டாக்கக்கூடிய அமைப்புகளையும் கொடுக்கும். அது பொதுவாகவே அதிகார சண்டைகள், சக்தி, தனது ஆட்சி, அதிகாரம், தனது தகுதியை நிரூபிக்கக்கூடிய வகையில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சூரியனுடைய உச்சத்துல இருக்கக்கூடிய இந்த புது வருஷம் அப்படிங்கிறது திசைகள், நாம போகக்கூடிய பாதையை கிளியர் பண்ணிவிடும். அதே நேரத்துல செயல்படுத்தக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் நிலையற்ற தன்மை, ஏன்னா ராகுவோட சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களா உண்டாகக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியது இது. இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மேஷம், சூரியன் மேஷத்திலையும் கொஞ்சம் ராகு ஸ்திர ராசியிலையும் சரராசியிலையும் உபயராசியும் 3 கலந்த ஒரு அமைப்பை கொடுக்குது. இந்த அமைப்பு அப்படிங்கிறது புதிய வாய்ப்புகளையும், எதிர்பாராத வளர்ச்சிகள், வெளிநாடு, வெளிமாநிலம், தொழில்நுட்பம், அதே மாதிரி சமூக கட்டமைப்பு இதுல எல்லாம் ஒரு நல்ல லாபத்தை உண்டாகும். அதே நேரத்தில் குழப்பங்கள், முடிவெடுப்பதுல குழப்பங்களை கொடுக்கும். உறவுகள்ல ஒரு நிலையற்ற தன்மையை கொடுக்கும். திடீர் உயர்வுகளையும் இறக்கத்தையும் கொடுத்து விடக்கூடிய அமைப்பையும் கொண்டது இந்த புத்தாண்டு. ராகு நட்சத்திரத்துல தொடங்கக்கூடிய இந்த புத்தாண்டு அப்படிங்கிற சுருக்கமா பார்த்தீங்கன்னா பழைய வாழ்க்கை முறை, பழைய அமைப்புகள் முடிவுக்கு புதிய ஒரு அமைப்புங்கிறது சுழற்சிக்கு வரக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடியது இந்த புத்தாண்டு. இதே இன்னும் நம்ம விரிவா பார்க்கணும் அப்படிங்கும் போது இந்த சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் கடைசிக்கு தொடங்கக்கூடிய இந்த அமைப்பு இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்துல புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல ஒரு குழு அமைப்பிலையும், கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பிலையும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். தொழில்நுட்பம், அறிவியல் இது போன்ற விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய சிந்தனைகள், புதிய கருத்துக்கள், புதிய படைப்பாக்கங்கள் இதையெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதே நேரத்துல இந்த கருத்தாக்கங்களுக்கு எதிர்ப்பதமாக அதிகப்படியான சிந்தனைகள், நிலையற்ற முடிவுகள், உறவுகளில் தவறான போக்கு,
அல்லது மன அதிர்வுகள், நரம்பு சம்பந்தமான அழுத்தங்கள், இது எல்லாமே கொடுக்கக்கூடியது அமைப்பின் சதயம் 3ஆம் பாகத்தில் இருக்கும் ராகு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஸோ மைண்ட் வந்துட்டு ஆட்சி செலுத்தக்கூடிய வருடமாக இந்த வருடம் தொடக்கத்தை கொண்டது. அதே போல சூரியன் நான் செய்யறேன் அப்படிங்கிறது எதிர்பாராத மாற்றத்தை கொடுக்கக்கூடியது சதையராகும். ஸோ புத்தியும் அதை பகுப்பாய்வு செய்யக்கூடிய அமைப்பையும் கொண்டது இந்த புத்தாண்டு. இதனுடைய சாதகம் அப்படின்னு பார்க்கும்போது அறிவால வெற்றி கிடைக்கும். மீண்டும் மீண்டும் சொல்வது இதேதான், உங்களுடைய தொடர்பு, உங்களுடைய பேச்சு திறனை தான் உங்கள் தொழில் அல்லது உங்களுடைய பணியில் பல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. பொதுவாக வந்துட்டு ஐடி, ஆராய்ச்சி அல்லது எழுத்துத்துறை, பேச்சுத்துறை, ஊடகத்துறையில நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதுல பெரிய சிக்கல் அப்படிங்கிறது அதிகப்படியான சிந்தனை அப்படிங்கிறது உங்களுடைய செயல்பாட்டை வந்துட்டு கொஞ்சம் தாமதப்படுத்தக்கூடியதாக இருக்கும். தேவையில்லாத குழப்பங்களையும் அதே போல அகங்காரத்திற்கும் தத்துவத்திற்குமான முரண்பாடுகள், அகங்காரத்திற்கும் தத்துவம் லாஜிக்கும் லாஜிக்கும் ஒரு முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய அமைப்பையும் இந்த புத்தாண்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப இந்த புத்தாண்டுல பார்த்தோம்னா மேஷம் சரராசி நெருப்பு தத்துவம். இந்த சரராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஓடிக்கொண்டே இருப்பது, இயக்கத்தை குறிக்கக்கூடியது சரராசி. இதே போல ராகு இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கக்கூடிய ராசி குறிக்கக்கூடிய கும்பராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, போட்டி விடாமுயற்சி குறிக்கக்கூடிய இயற்கை கொடுக்குது. இந்த ராகு நவாம்சத்துல போகும்போது அது உபய ராசிக்கே போகுது. ஸோ சரம், ஸ்திரம், உதயம் இந்த மூன்றும் கலந்த ஒரு கலவையான அமைப்பை இந்த புத்தாண்டு நமக்கு கொடுக்க போகுது. சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, சரராசி மேசம் அப்படிங்கிறது திடீர் ஆரம்பத்தையும் அசாத்தியமான தைரியத்தையும் தலைமைத்துவத்தை முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற வேகத்தையும் செயல்ல கொடுத்தவங்க கூட அவசர முடிவு, முன்கோபம் அல்லது முரண்பட்ட தகவல்கள், ஈகோ கிளாஷ் அல்லது பாதியிலேயே வேலையை விட்டுட்டு வர்றது அப்படிங்கிற முற்றுப்பெறாத வேலைகள் அப்படிங்கிற அமைப்பையும் கொடுக்க முடியும். சோ தொடக்கம் மிக வேகமாக இருக்கும். எந்த ஒரு வேலைக்குமே நம்ம வேகமா செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியது இந்த மேசம். அதே ராகு இருக்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா ராசி தொடங்கக்கூடிய கும்பராசி அப்படிங்கிறது நவம்சத்துல மிகுந்த உபய காற்றுவோட சேரும்போது ரெண்டுமே காற்று, பொதுவான காற்று ராசியாக இருக்கிறதுனால அறிவு, பேச்சு திறமை, பகுப்பாய்வு இதெல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல தாக்கத்தை உண்டாகும், நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதே போல சமூக கட்டமைப்பு, நெட்வொர்க், டிஜிட்டல் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மாற்றுகளை இல்லைன்னா வெற்றிகளை கொடுக்கும். இதில் இருக்கக்கூடியது நிலையற்ற குழப்பமான இரட்டை சிந்தனைகள், முடிவுகள் எடுக்கும்போது மறதியான அல்லது மாற்று தடமாற்றத்தோட எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இதனோட பாதிப்பாக இருக்கும். ஸோ தெளிவான முடிவு எடுக்கும்போது நிலையான ராசியை கொண்டது வந்துட்டு உள்ள குழப்பம் வெளிய நிலையான மனம் அப்படிங்கக்கூடிய உறுதிப்பாட்டோட இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது. அதே நேரத்துல இந்த நெருப்பு தத்துவமான மேஷ ராசி அப்படிங்கிற செயல தொடங்கத்துல வேகத்தை கொடுத்தாலும் கூட இந்த காற்று ராசியான குடும்பம் இதன் காம்பினேஷன் அப்படிங்கிற யோசனைகள மாற்றங்களையும் வாய்ப்புகளை, பலமான வாய்ப்புகள், அதிகப்படியான வாய்ப்புகள், 2-3 வாய்ப்புகள் உடனடியாக கிடைக்கக்கூடியது, அதுவா இதுவா அப்படிங்கிற இரட்டை சிந்தனையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பையும் கொண்டது. சோ இது வந்துட்டு வேகத்தை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த புத்தாண்டு. இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தது புத்தாண்டு காலங்கள்ல பொதுவானது. இப்ப நம்ம பார்க்க போது இதனுடைய 5 அங்கங்கள் அப்படிங்கக்கூடிய நாள், நட்சத்திரம், திதி இதையெல்லாம் வச்சு நம்ம ஒரு பொது கணிப்பை பார்த்தோம். அதுக்கப்புறமா சரம், ஸ்திரம், உபயம் அப்படிங்கிற ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சோ இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கக்கூடிய நாள் துவாதிசி திரைதிசி திதி கலந்த ஒரு நாளாக அமைந்த தேய்பிரை 12ஆம் நாள் சுவாதிசி திதியில ஆரம்பிக்கக்கூடியது. சோ ஒரு கர்மம், பழைய செயல்பாடுகள் மறைந்து புதிய நிலைக்கு மாறக்கூடிய அமைப்புடன் தொடங்கக்கூடிய நாளாக இருக்கிறது இந்த புத்தாண்டு. இதுல இருக்கக்கூடிய பாதகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கும். அதே மாதிரி மாறத்துகள் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவதில் ஒரு குழப்பத்தை கொடுக்கும். மாறலாமா வேண்டாமா அப்படிங்கிற இரட்டை சிந்தனை குழப்பத்தை கொடுக்கும். சோ இருதலை அப்படிங்கிறதையும் மாற்றம் அப்படிங்கிற ஒரு சுழற்சி முறையிலையும் இந்த புத்தாண்டு திதி நமக்கு சொல்லக்கூடிய குறிப்பாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நட்சத்திரம் அப்படிங்கும்போது நம்ம முன்பு பார்க்க மாதிரி சதை நட்சத்திரம்
திடீர் மாற்றங்கள் நிலையற்ற தன்மையை கொடுக்கக்கூடியது சதய நட்சத்திரம். அது கேது சதயத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதற்கு எதிர்ப்பதமாக சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது நிலையற்ற தன்மையும் கொடுக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த மாற்றத்தை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழ்ந்த மாற்றத்தை உண்டாகக்கூடிய அமைப்பு கொடுக்கும். இந்த ஆழமான மாற்றம் உங்களுக்குள் ஏற்படக்கூடிய ஆழமான மாற்றம் அப்படிங்கிறது குடும்பத்துல உங்களுக்கு இது குழப்பமான சூழல்களாக தெரியும், உங்களுக்கு அது தெரிவிக்கப்பட்டது. ஸோ இதுல மாற்றம் அப்படிங்கிறது ஆழமான முறையில உங்களுக்குள்ளேயே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி யோகம் அப்படிங்கிறது சுக்கிரமான யோகம், நல்ல ஆரம்பம், நல்ல செயல்கள், தெளிவான சுத்தமான நிலையான செயல்கள் தொடங்குவதற்கான யோகத்தை கொண்ட அமைப்பு சுக்கிரமான யோகம். ஸோ இந்த யோகத்துல இருக்கும்போது தொடக்கம் தெளிவாக இருக்கும். அதே மாதிரி பேலன்ஸ் இல்லாம ஒரு சோதனையாக இருக்கும். தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இம்பேலன்ஸ் டெஸ்டிங் செக்கிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா கூட இந்த இது வந்துட்டு கரணமா பார்க்கும்போது கௌரவ கரணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உறவுகளுக்கும் ஒப்பந்தங்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடியது கௌரவ கரணம். ஸோ இந்த புத்தாண்டுகள்ல புதிய உறவுகள் ஒப்பந்தங்கள் இதையெல்லாம் பண்ணும்போது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி ஒருத்தர் சார்ந்து இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்னு யோசனை பண்ணும்போது உங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கும். எனக்கு சார்ந்து நிலையை இருக்கக்கூடிய முடிவையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதாவது ஒருவரை சார்ந்து அல்லது ஒரு பக்கத்தை சார்ந்து ஒரு கருத்தை, நோக்கத்தை அல்லது ஒரு உறவை, ஒரு ஒப்பந்தத்தின் பலன்களை சார்ந்து முடிவெடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்துட்டு போகும்போது கொஞ்சம் மைனஸா தெரிஞ்சாலுமே கூட இந்த கௌரவ கரணம் அப்படிங்கிறது உறவுகளையும் ஒப்பந்தங்களையும் ஒரு நல்ல துவக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. சுருக்கமா பார்க்கும்போது இது நல்ல தொடக்கம் மாற்றம், உடைப்பு மற்றும் புத்துருவாக்கம் அப்படிங்கிற அமைப்புல இந்த புத்தாண்டு அப்படிங்கிறத தொடங்குது. ஸோ பழைய செயல்கள், பழைய முறைகள் முடிவுக்கு வந்து புதிய வாழ்க்கை அல்லது புதிய முறையில் திசையை நோக்கி நகரக்கூடியதாகவும் ஆழமான அழுத்தமான மாறுதல்களை கொண்டதாகவும் இந்த புத்தாண்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய பலன்கள், திறமைகள் வெளிவரக்கூடிய அமைப்பையும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு பொறுத்துக்கணும். இதுல சரராசியா இருந்தீங்க, நீங்க சரராசியா இருந்தீங்கன்னா தேடிக்கொண்டே இருக்கணும். ஸோ இந்த அமைப்புல சரராசி நேயர்கள், சரராசி உங்களுக்கு தெரியும், ஜெனரல் பார்த்துட்டு உங்களுக்கு சரராசிகள் தெரியும். மேஷம், கடகம், துலாம், மகரம், இது சரராசிகள். இந்த சரராசிகளுக்கு உங்களுக்கு புதிய செயல்களை தொடங்குவதற்கும், புதிய வேலைகள் அல்லது புதிய கடமைகள், புதிய கர்மாக்கள், அதாவது புதிய வேலை கடமைகள், உறுப்புகள், இதை தொடங்குவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஸோ நீங்க இதுல வாய்ப்பு இழக்காம நீங்க அதை நோக்கி அதற்காக ஓடும்போது உங்களுக்கு உயர்வு திருப்பு கேட்ட பலனும் கிடைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அதே மாதிரி ஸ்திர ராசிக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய கடமை பொறுப்புகளை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதும் அதற்கை நிலைநிறுத்துவதற்கு போராடக்கூடிய விடாமுயற்சியோடு உழைப்பை போடுவதற்கான அனுபவத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த புத்தாண்டு. உபயராசிகள் பற்றி காரணம் இருக்கக்கூடிய ராசிகள் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இது உபயராசிகள். இந்த உபயராசிகளுக்கு தன் கடமையும் பொறுப்பையும் புரிந்து கொள்வதற்கும் அதை சரியான முறையில் தனது விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படுவதற்கும் வாய்ப்புகளை கொடுக்கும். ஸோ இந்த வருடம் அப்படிங்கிறதுக்கு வெற்றி பெறுவதற்கு ஆரம்பிக்கிறது மட்டும் கூடாது, தொடர்ந்து அதுல செயல்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ பிடிவாதமா இருக்கிறது மட்டும் இல்லாம சரியான பிடிச்சுக்கிட்டு முறையான முறையில முயற்சி செய்யும் போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே போல உபயராசிக்கு நாம சொன்னோம்னா ஆசை மட்டும் போதாது, அது தெளிவான முடிவாகவும் செயல் திட்டமாகவும் நாம் வெளிப்படுத்தும் போது வெற்றி என்பது நம்ம பக்கமாக இருக்கும். ஸோ நாம சுருக்கமா சொல்றது என்னோட நினை இந்த மூணையும் நம்ம சரிவர நிறைவேற்றும் அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு உயர்வான வளர்ச்சியும் மேலும் இருக்கும்.